Dear students and parents, Study Easy Max சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். Welcome students. We deal with now Hermitian matrix, skew Hermitian matrix, the relation between Hermitian and skew Hermitian. Last video la paatha symmetric, skew symmetric and relation between. Now deal with the Hermitian matrix. It is definition for Hermitian matrix. Here a complex matrix is said to be Hermitian. A complex square matrix, all deal with the square. A complex square matrix A is equal to Aij for all ij and j is said to be Hermitian matrix. If Aij is equal to Aj I bar. Okay? A complex square matrix A is equal to Aij for all I and j. Symbol. Said to be a Hermitian matrix if Aij is equal to Aj bar. What is this bar? In complex number, suppose I already told you Z is equal to A plus IB. This is one complex number by number, a real part, imaginary part together. That is, its conjugate means Z bar is equal to A minus IB. Imaginary part oda sign change பண்ணோம். So the definition is a complex square matrix said to be Hermitian matrix if Aij is equal to Aj I bar. Okay? This one. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு வச்சுங்க. ஈவன் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர்டரில் சப்போஸ் 1 இங்கே Z1 இருந்தால் இங்கே Z1 பார் இஸ் சம் ரியல் நம்பர். திஸ் இஸ் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள். சப்போஸ் தேர்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு வச்சுங்க. இதில் மெயினாக இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் ரியல் நம்பராக வரும். அது தனியாக அவன் போட்டு எப்படியாங்கிறது, ஏன்னா எக்ஸாம் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இதுலேயும் போய் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னாக்கா தப்பாகிடும், மிஸ்டேக் ஆகிடும். அதனால் இது வந்து ரியல் டயகனல், ஆல்ரெடி டோல்டு டயகனல் எலிமெண்ட்ஸ் அது ரியல் நம்பராக இருக்கணும். சப்போஸ் 5 Z1 உடனே இங்கே Z1 பார், இங்கே Z2, இங்கே Z2 பார், இங்கே ஏதாவது 6, இங்கே Z3 உடனே இங்கே Z3 பார், இங்கே சம் நம்பர் 7. இது நம்பர்ஸில் கொடுக்கலாம். சப்போஸ் இது 2 + I 1 + I, அப்போ இங்கே என்ன வரும் பார் 2 அது இதோட காஞ்சுகேட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எக்ஸாம் நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. Z Z1 2 + I, Z1 bar equal to 2 - I. இமேஜினரி பார்ட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் சைனை. எப்படி கூட கொடுப்பாங்க Z2 = -2 + I, இதை மாற்றிடக்கூடாது. which is equal to -2 - I. Another one example, suppose Z3 equal to I plus I minus 5, மிஸ்டேக் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இதை ஒன்று நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதிக்கணும். எப்போயுமே ரியல் பார்ட்டு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் இமேஜினரி பார்ட் வரும். தட் இஸ் 5 + I Z3 was equal to -5 - I. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் சில்லி மிஸ்டேக் வரவே கூடாது. இப்போ இதில் அப்படியே காஞ்சுகேட் போட்டிங்கன்னா இதில் 2 - I தனியாக எடுத்து எழுதிங்க. இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு 1 + I இங்கே 1 - I. சப்போஸ் I கூட வரல, I இங்கே -I.
இது ஆஸ் இட் இஸ். இது எக்ஸாம்பிள் 3 கூட போட்டுடலாம் நீங்கள். இன்னொன்று, எனி நம்பர்ஸ் கேன் பி ரிட்டன் இன், எந்த நம்பரே காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதலாம். சப்போஸ் இசஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 + I0. சப்போஸ் Z1 Z2 is equal to I, ரெண்டு நம்பர் 0 + I, அது மாதிரி எழுத தெரியணும். ஓகே. அப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், இதில் ஆரம்பிக்க வேண்டியது காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸு, காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் AIJ ஃபார் அந்த சிம்பிள் எழுதணும். அதெல்லாம் முன்னாடி எழுதலாம் கூட பார்த்து ஃபார் IJ போடணும். ஃபார் IJனா 1 2 3 தேர்ட் ஆர்டர் போடலாம், எந்த நம்பரும் போடலாம். ஃபார் எனி நம்பர் I and J பேர் அதுக்கு. is said to be Hermitian matrix if Aij is equal to Aj bar. Bar means conjugate. இது கான்ஜுகேட் ஆஃப், இன்னொரு ஸ்டெப் இருந்தாக்கா எழுதுங்க, இந்த பார்க்கு ஈக்குவல் டு கான்ஜுகேட் ஆஃப் இசட். சரிங்களா? ஓகே. அதே போல் இப்போ அடுத்தது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அந்த கம்பேர் பண்ணுங்கள், சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் அதுமாரி. அடுத்தது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா இதே இது வரும், இதில் முன்னால் மைனஸ் சைன் வந்துடும், அவ்வளோதான். புரியுங்களா? இதே கம்பேர் பண்ணணும். அப்போ இதை அழைச்சிட்டு போகிற பாருங்கள், அப்படியே கம்பேர் பண்ணுறேங்க. கம்பேர் பண்ணுங்கள். எஸ், காம்ப்ளெக்ஸ் இதுக்கு டெஃபினேஷன் இது ஒன்றோடது ஃபஸ்ட்டு இது போட்டோம். இப்போ நவ் we deal with this skew Hermitian matrix. By definition 2, a complex square matrix அதே AIJ said to be, இங்கே சேர்த்துங்க, skew Hermitian matrix if Aij is equal to minus Aj. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதே கரெக்ட் பண்ணுங்கள். Z1 minus Z1 bar. Suppose second example திருப்பி நீங்கள் போட்டு எழுதி பாருங்கள். Z1 is minus Z1 bar, Z2 minus Z2 bar. இது சப்போஸ் இதில் மைனஸ் இருந்தால் இது ப்ளஸ்ஸு. சரிங்களா? இதில் இன்னொன்று, இது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் பியூர்லி இமேஜினரின்னு வரும். அதுக்கு தனியாக போட்டு அது ரியல் நம்பர். இதில் அது 1 கூட I 2I ப்ளஸ் மைனஸ் 5I. இந்த எக்ஸாம் கொடுக்குறப்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இதில் இந்த டயகனல் சொன்னல, டயகனல் ஹெர்மிஷியனுக்கு ரியல் நம்பராக வரும். அப்போ தான் ரெண்டும் சேர்த்து கம்பேர் பண்ணுங்க. அப்போ தான் ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு பியூர்லி இமேஜினரி ஆகும். பியூர்லி இமேஜினரின்னா என்ன மீனிங் இருக்குது? இமேஜினரி பார்ட் இருக்காது. இதில் இதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? AIJ அதாவது ஹெர்மிஷியனோட டயகனல் எலிமெண்ட். ஆர் ரியல். அதுக்கு ரியல் எப்படி வந்ததுங்கிறதுக்கு இப்போ AIJ ஈக்குவல் டு AJI. இது பார். இதான் இதோட டெஃபினேஷனுக்கு உள்ளது. இதில் I ஈக்குவல் டு J என்னக்கா டயகனல் 1 1 A11 A22 அது. அப்போ I ஈக்குவல் டு J அப்படி வரும். அப்போ இதில் என்ன ஆகிடும்? AII ஈக்குவல் டு AJI and II பார். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு நம்பர் கான்ஜுகேட் ஈக்குவலாக இருக்குன்னா எப்போன்னா ரியல் நம்பராக இருந்தால் தான். இப்போ இதில் Z1 ஈக்குவல் டு Z பாருங்க, ரெண்டு சைன் மாறுது. இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. கான்ஜுகேட்டும்
நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் காஞ்சுகேட்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா அதெல்லாம் இமேஜினரி பார்ட்டி இருக்கக்கூடாது. அப்போ Z1 2 Z1 பாரும் 2. அதனால் இந்த ரியல் நம்பருக்கு ஒன்லே இது ரியல் ஆகிடும். அதனால தான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப இந்த டயகனல் வந்து ரியல் நம்பராக கொடுக்கணும். வேற ஸ்கொயர் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் மைனஸு இதோடது இதுக்கு டெஃபினேஷன் இதுக்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன ஏஐஜே இதெல்லாம் சிம்பிள், நீ ஒன்றும் பெருசாக இல்லை, அது தப்பு வரக்கூடாது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் விளக்குறேன். ஏஏஜேஐ பார். அதே போல் இதில் என்ன ஆகிடும், ஏஐஐ ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஐ. அப்போ இதில் மைனஸ் இப்போ இதில் ரியல் பார்ட்டே இருக்காது. இதில் கம்பேர் பண்ணிங்கன்னாக்கா இப்போ ரியல் பார்ட் இல்லைன்னா தான் இதில் வந்து இப்போ இதில் பாருங்கள் ரியல் பார்ட் இல்லைன்னாக்கா இப்போ சப்போஸ் 5 5 இது இல்லைன்னா அப்போ இது Z3 பார் இது ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப அதில் மைனஸ்ன்னு வரும். அது இன்க்ளூடிங் 0 கூட போட்டுக்கலாம், புரியுங்களா? இது அதனால் இதுக்கு வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ரியல். வேறஸ் ஸ்கியூஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் purely imaginary. ரியல் நம்பர் எல்லாத்துக்கு பேர் பியூர்லி இமேஜினரின்னு பேர். ஓகே, அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் ஹெர்மிஷியன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ரிலேஷன் பிட்வீன் தேர்ட் ஒன் சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் போட்ட மாரியே தான். A is equal to 1/2 bracket A plus A bar dash plus of bracket A minus A bar dash. இதுக்கு ப்ராப்ளம் சம்மு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் ரூல்னு இருக்குது. ஒன்று சொல்லிடுறேன் எதானத்துக்கு ஒர்க்கிங் ரூல். உங்களுக்கு ஹெர்மிஷியன் ஒரு சம்மை கொடுத்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா ஏ போட்டு அதோட பார் கண்டுபிடிச்சி அதை காஞ்சுகேட் பண்ணி அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ணாக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒன் யூ ஃபைண்ட் first one A bar, second one A bar dash, third one A bar dash is equal to ஏன்னு வந்துருக்கான்னு பண்ணலாம். இதுதான் இதுக்கு ஒர்க்கிங் ரூல். அதே போல் ரெண்டாவது ஹெர்மிஷியன் ஸ்கியூ ஹெர்மிஷியன் இதில் மைனஸ் வந்துடும். அதே இது மூணு கண்டுபிடிக்க ஒன்று ஏ பார்ங்கிறது காஞ்சுகேட் ஆஃப் ஏ பார் டேஷுங்கிறது காஞ்சுகேட் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ், இது வந்து காஞ்சுகேட், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறது. இந்த ரெண்டையும் ஏன்னு திருப்பி வருதான்னு பார்க்கணும், செக் பண்ண வேண்டியது. இது ரெண்டாவது. மூணாவது ஏ பார் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு வரும். இதுதான் இதுக்கு ஒர்க்கிங் ரூல். சம்ஸுக்கு இதான் சிம்பிள், இதெல்லாம் பேசிக். இன்னும் காஞ்சுகேட்டு கண்டுபிடி, அதுக்கு வேணால் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். ஒரு கிவன் காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, காஞ்சுகேட்னாக்கா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காஞ்சுகேட் பண்ணி போடணும், அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அது ஒரிஜினல் ஏஆர்னு வந்துச்சுனாக்கா ஹெர்மிஷியன் பேர்.
இதில் ஒரு சின்ன ரிசல்ட் என்னென்னா நம்ம பார்த்தோமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஆனால் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்காது. அது கம்பேரிசன் இல்லை. இப்போ ரிலேஷன் பிட்வீன் போனதில் போட்டது பேர் ஏ ஈக்குவல் டு ஆஃப் ஏ ப்ளஸ் ரெண்டையும் ஒரு சம்மு கொடுத்துருவாங்க ஏக்கு. அது இதை கண்டபடி இதை பார்த்திங்கன்னா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். இல்லை ரிலேஷன் பிட்வீன் ஹெர்மிஷியன் அண்டு ஸ்கியூ ஹெர்மிஷியன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸுக்கு ப்ரூவ் பண்ண தெரியும் சொல்லியிருக்கேன். ஏ பார் காஞ்சுகேட்டு, ஏ பார் அது காஞ்சுகேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஈஸியானது. அது போல் இதுக்கும் சம்மு கொடுத்தா ஈஸி. Now we will deal with the relation between very important 5 marks question. The relation between Hermitian matrix and skew Hermitian matrix. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இல்லைங்களா? இந்த ரிலேஷன் அது relation between Hermitian and skew Hermitian முக்கியமான ரிலேஷன். இதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். அதாவது இந்த ரிலேஷனு விச் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ பார் டேஷ் ப்ளஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ பார் டேஷ். இந்த ரிலேஷன் எப்படி வந்ததுன்னு சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் போதே சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. சம்மு பாருங்கள். இது வந்து ஹெர்மிஷியனாகவும் இது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியனாகவும் இருக்கும். சம்ஸ் எல்லாம் அதில் நம்மளாக கொடுத்தாக்க சரியாக வராது. புக்கில் உள்ளதான் 2 + I 1 + I 2 - 4I -1 + 2I 3 0 6 0 5 - I. இது ஏ. இல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பார். பார் மீன்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் எதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரோ அதோட காஞ்சுகேட். ரியல் நம்பரை அப்படியே தூக்கி போட வேண்டியது தான். அது டேஷ்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஏ பார் அதை கண்டுபிடிச்சிங்க. 2 + I அப்போ 2 - I 1 + I 1 - I 2 - 4I 2 + 4I. ஓகே. இது -1 + 2I காஞ்சுகேட். இதை போய் மாற்றாத -1 - 2I -1 - 2I 3 ரியல் நம்பர் as it is 0 as it is 6 0 so as it is. இது 5 + I. இதோட டேஷ் இட் இஸ் ஏ பார். அதோட டேஷ் என்ன பண்ணும்? டிரான்ஸ்போஸ். எப்பயுமே காலத்தை ரோவை மாற்றி எழுதிங்க, ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 2 - I -1 - 2I 6 கேப் விட்டு எழுதுங்க, அப்போ தான் மிஸ்டேக் வராது. 1 - I 3 0 2 + 4I 0 5 + I. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஆஃப் காமன், அது ஒன்று நம்பர், அதனால ஒன்றும் ஆகாது.
That is அடுத்த ஸ்டெப். therefore a plus a bar dash. இதை ப்ளஸ் பண்ணுங்க. இதை ப்ளஸ் 2 + i 2 - i ப்ளஸ் பண்ணுறப்ப ப்ளஸ் i மைனஸ் i கேன்சல் ஆகிடும். 2 + 2 4 ஆகிடும். அதே போல் இதை ப்ளஸ் பண்ணுங்க. -1 + 1 அடிப்பட்டு போயிடும். ப்ளஸ் i -2i -i கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணுங்கள். 2 + 6 8 அதாவது -4i அப்படியே போட வேண்டியதுதான். செகண்ட் டேர்ம் 1 -1 + 2i + 1 - i இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் i. ப்ளஸ் i 3 + 3 6 0 + 0 0 6 + 2 8 8 + 4i 0 + 0 0 இது ஆகி போச்சுன்னா 10. இது பார் i - i இது என்னது ஹெர்மிஷனுக்குள்ளே aij = aji பார் வந்திருக்கு. அதில் 4 6 10 ரியல் நம்பர் ஆயிடுச்சு. -i + i 8 - 4i 8 + 4i கான்ஜுகேட்டட். சிமிலர்லி a - a both dash மைனஸ் பண்ணுறப்ப இது மைனஸ் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். 2 + i 1 + i 2 - 4i -1 + 2i 3 0 6 0 5 - i ப்ளஸ் சைனை சேஞ்ச் பண்ணி -2 + i +1 + 2i -6 -1 + i -3 0 அதே போல் இதை கான்ஜுகேட் பண்ணி வச்சுக்க. இது மைனஸ் பண்ணி நெகட்டிவ் ஆக -2 - 4i 0 -5 - i இப்படி நெகட்டிவ் ஆக்கி போட்டிங்கன்னா தான் மிஸ்டேக் வராது. This implies a - a bar dash is equal to பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். இது -2 + 2 அடிப்பட்டு போய்டும். i 2i ஆகிடும். இதில் இது செய்கிறப்ப 2 1 + 1 2 2i 3i 2 + 3i இதில் பண்ணுறப்ப +2 - 6 -4 -4i இதே போல் செகண்ட் டேர்ம் -1 -1 -1 -1 -2 இது 3i -2 + 3i இது -3 + 3 -3 0 இது 0 next one 6 -2 4 -4i இதில் இதிலேருந்து இதை பண்ணுறப்ப 0 -2i இப்போ இதெல்லாம் பியூர்லி டயகனல் பியூர்லி இமேஜினரி
இது பாரு, அதாவது காஞ்சிகேட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மைனஸ் ஆகும் காஞ்சிகேட்டு. இதுக்கு முன்னால் மைனஸ் போட்டிங்கன்னா, அதாவது இதில் வந்து காஞ்சிகேட் மைனஸ்னால் ஃபஸ்ட்டு 2 மைனஸ் 3i வரும். அதுக்கு முன்னாடி மைனஸ்னு போட்டிங்கன்னா -2 + 3i ஆகிடுது. ஒன்றுக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ டயகனல் பியூர்லி இமேஜினரி. இது வந்து அது Z1னாக்கா Z-1 பார் அப்படி இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை இதில் போடலாம். இதுக்கு முன்னாடியே ஆஃப் சேர்த்துக்கலாம், நம்பர்னால ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. தேர்ஃபோர் அடுத்த ஸ்டெப் என்ன எழுதிடணும், இந்த ரெண்டையும் இது வந்து ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆகும், இது ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆகும். சம் ப்ளஸ் பண்ணி எழுதலாம். என்ன கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், எக்ஸ்பிரஸ் given a matrix can be expressed in Hermitian and skew Hermitian. சம் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதை ஃபஸ்ட்டு, செகண்டு, இதோட டோட்டல் இதை மட்டும் கண்டுபிடிங்க. முன்னாடி அதுக்கு ஆஃப் போட்டுங்க அடுத்த ஸ்டெப்பில், ஆஃப் இன்ட்டு இது. அதே போல் இதை கண்டுபிடிச்சிங்க. இந்த நம்பர்னால ஒன்றும் டிஃபர் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு மெயின் வந்து ஹெர்மிஷன்னா இன்சைடில் மேட்ரிக்ஸில் தான், ஸ்கியூ ஹெர்மிஷன்னா அது கடைசியாக ஸ்டெப்பில் எழுதிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆகிடும், சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட், ஹவு டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதுக்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸுக்கு டெஃபினேஷன் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் உடனே வீடியோ போட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்து